ஏஐ யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி 2026 ஃப்ரீ டூல்ஸை வச்சு அதுவும் மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி ஒரு நீ ஸ்கில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஒரு டொமைன் ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதற்கு என்னெல்லாம் ரைட் ஏஐ டூல்ஸ் இருக்குது, எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, இதை எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளவு அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணணும் மக்கள்கிட்ட, அதற்கான 3 பேக்கேஜ் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு மணியை வச்சு நம்ம கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டர் பேக்கேஜ், க்ரோத் பேக்கேஜ், ப்ரீமியம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி கொடுக்கணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான கேள்வி, நான் எவ்வளவு சார்ஜ் பண்ணணும்? இது நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம். என்கிட்ட படித்து முடித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வியோட என்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்னன்னு சில நேரத்தில் தெரியாமல் போகுது. காம்படிட்டர் யார் என்னன்றது தெரியாமல் போகுது. காம்படிட்டர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் போகுது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நீங்கள் கம்மியாக வாங்கினா மக்கள் உங்களுடைய குவாலிட்டியை ரொம்ப லோ லெவலில் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அதிகமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு புது கிளைண்ட்ஸ் வர்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே ப்ரைஸிங்கில் இருக்க பிரச்சனை. நான் இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை ஹேண்டில் பண்ணி ₹1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். 2 ஃப்ரீலான்சர்ஸ், 2 பேருக்குமே ஒரே டேலண்ட்டு, ஐடென்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு பர்சன் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு இந்த ஜாவை கொடுங்க, நான் உங்களுக்கு ₹2,000 எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிஸ்னஸ் ஓனருக்கு என்ன ஒரு சிந்தனை இதில் வரும் அப்படின்னா, ஒருவேளை இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதோ, இல்லை இவருடைய வேலை அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வரும். இதே செகண்ட் ஃப்ரீலான்சர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட 3 பேக்கேஜஸ் இருக்குது, அதில் உங்கள் பிஸ்னஸ் எந்த பேக்கேஜில் ஃபிட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ்டிங் பேக்கேஜ் போய்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இதை நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரே பிஸ்னஸ் ஓனரு அவர்கிட்ட யோசிப்பார் வாங்குறதுக்கு. ஆனால் இவர்கிட்ட அடுத்தடுத்த கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிப்பார். ஸோ இங்கே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? 2,000 சொல்கிறவருக்கும் 3 லெவல் ஆஃப் பேக்கேஜ் வச்சுருக்கவருக்கும். ஸோ ₹2,000 கொடுக்குறவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த 2வது பர்சன் அவர் அந்த பிஸ்னஸுக்கான சொல்யூஷனை ஆஃபர் பண்ணுறாரு. இப்படி தான் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுடைய ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை வைப்பாங்க. இப்போது லாஸ்ட் டைம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன அந்த சினாரியோவை நினச்சி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெயிட்டர் உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ சார் வச்சுருக்கீங்க காசு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுட்டு சொல்லட்டும் அப்படின்னு நான் கேட்பாரு? கண்டிப்பாக கேட்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? ஒரு மெனு கொடுப்பாரு. அந்த மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவல் ஒரு ப்ரைஸ் இருக்கும், மிட் லெவலில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், ஹை லெவலில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் அவங்களுக்கு சொல்யூஷன்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதில் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய பட்ஜெட் என்னன்னு போய் கேட்காதீங்க, அவங்களுக்கு சாய்ஸஸ் கொடுங்க. ஒரு 3 சாய்ஸஸ் கொடுங்க, அதில் அவங்க பெட்டராக சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த 3 பேக்கேஜ் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் டீப் டைவ் பண்ணுவோம். பேக்கேஜ் 1 எடுத்துக்கோங்க, அதை ஸ்டார்டர் லெவல் பேக்கேஜ்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹5,000 8,000 ஒரு மாதத்துக்கு போடலாம். யாருக்கெல்லாம் இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சலூன்ஸு, டியூஷன் சென்டரு அண்ட் லோக்கல் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கஃபேஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த அமௌண்ட் சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் என்ன சர்வீசஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 சோஷியல் மீடியா போஸ்ட் கொடுக்கலாம், கேப்ஷன்ஸ் கொடுக்கலாம், ஹேஷ்டாக் கொடுக்கலாம், பேசிக் ஷெட்யூலிங் கொடுக்கலாம். பெரிய பெரிய மிராக்கிள்ஸ்லாம் நான் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணாதீங்க. பிஸ்னஸில் நான் கன்சிஸ்டன்சி காமிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் அதை தான் விரும்புவாங்க. இப்போது பேக்கேஜ் 2, அதாவது க்ரோத் பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன வைக்கலாம்? ஒரு ₹10,000 15,000 ஒரு மாதத்துக்கு வைக்கலாம்.
அது வந்து ஒரு நல்ல ஒரு மிட் சைஸ் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு, கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் இருக்க கிளினிக்ஸு, கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸு, ஜிம்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இவங்களுக்கு வந்து 20லேருந்து ஒரு 25 போஸ்ட்டு, ரீல்ஸ் கொடுக்கலாம், ஸ்டோரி அப்டேட் கொடுக்கலாம், கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஜஸ்ட் போஸ்டிங் ஃபார் தம், யூ ஆர் ஹெல்பிங் தம் டு க்ரோ தேர் பிஸ்னஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 3 ப்ரீமியம் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் எவ்வளோ போடலாம் அப்படின்னா 20,000லேருந்து 30,000 ஒரு மாதத்துக்கு தாராளமாக போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ்லாம் மார்க்கெட்டிங்கை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்களோ அந்த பிஸ்னஸுக்கான பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் கொடுத்துடலாம், ரீல் ஸ்கிரிப்டிங்கு, வீடியோ எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டர் அனாலிசிஸ் கொடுக்கலாம், வீக்லி ஸ்ட்ராட்டஜி கால்ஸு, பெய்டு ஆட் கோஆர்டினேஷன், இது மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் விற்கிறீங்கன்னா கன்வீனியன்ஸு, கன்சிஸ்டன்சி அண்டு பிஸ்னஸ் க்ரோத்து, இதை எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் நினைக்காதீங்க வெறும் கான்டென்ட் கிரியேஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோன்னு. இதை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பேக்கேஜில் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம கம்மியாக காசு கொடுத்து, அதாவது கம்மியாக நம்ம பேக்கேஜ் வச்சாதான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. சில நேரம் அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். வந்து கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இவங்கள்ட்ட குவாலிட்டி இருக்காதோ அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் இந்த 3 ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஆப்ஷன்ஸை கொடுங்க, அது வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த 1 லட்சத்துக்கான மேத் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு சிம்பிள் மேத்து தான். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 5 கிளைண்ட் இருக்காங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டுமே ஒரு 12,000 ரூபா மாசத்துக்கு பே பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 ரூபா ஒரு மாசத்துக்கு வந்துருது. இப்போ இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி சிஸ்டத்தை வந்து ரிஃபைன் பண்றீங்க. சிஸ்டத்தை ரிஃபைன் பண்றப்ப என்ன ஆகும்னா நீங்க ஏஐயோட ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கு கத்துக்கிறீங்க. அப்படி கத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய கிளைண்ட் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் 6 கிளைண்ட்டுன்னு வச்சிருக்க இடத்துல வந்து ஒரு 10 கிளைண்ட்டாக மாறும். அப்போ உங்களுடைய மந்த்லி ரெவன்யூ இன்னைக்கு 60,000 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் அல்லது 1,20,000 மாறும். இப்போ உடனே நீங்கள் கேட்பீங்க, எல்லா பிகினராலையும் இதை ரீச் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இமீடியட்டாக ரீச் பண்ண முடியாது. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி காமிச்சிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டார்கெட் வந்து ரியாலிஸ்டிக் தான். இப்போ ப்ரைசிங் பற்றி நமக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா கிளைண்ட்ஸ் எங்கேருந்து வருவாங்க? திடீர்னு அவங்க வானத்துலேருந்து குதிச்சிருவாங்களா? கண்டிப்பாக குதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் மேஜிக்லாம் நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் காஃபி கார்னர்னு ஒருத்தர் ஒரு ஏஜென்சி இருக்கு, ஒருத்தர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியணும் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் தேவை. அதற்கு நீங்கள் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கிளைண்ட்டை வந்து எப்படி அக்யூசியேஷன் பண்ணுறது, அதற்கான மெத்தட் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அவுட்ரீச். இப்போ உங்களுடைய நீஷ் வந்து கேஃபேன்னு வச்சுக்கோங்க. நேராக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். காஃபி ஷாப் எத்தனை இருக்குது, ரெஸ்டாரண்ட் எத்தனை இருக்குது, லோக்கல் கேஃபே எத்தனை இருக்குது, எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அவங்களுடைய ப்ரொஃபைலை எடுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, அவங்க போஸ்டிங் ரெகுலராக பண்ணுறாங்களா, அவங்களுடைய ரீல்ஸ் வந்து என்கேஜிங்காக இருக்கா, அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறாங்களா, அவங்களுடைய பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, இதை வந்து பாருங்க. ஆன்சர் வந்து நோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. இப்போ உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, நாம் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புவோம். என்ன மெசேஜ் அனுப்புவோம்னா, ஹாய் சார், ஐ டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ளீஸ் கிவ் மீ ஒர்க். தயவு செய்து இதை பண்ணாதீங்க. அந்த மாதிரி மெசேஜ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து டெலீட் பண்ணிடுங்க. அதற்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஹாய், I came across your cafe and loved your ambience. I noticed there is great potential to increase engagement on Instagram with a more consistent content strategy. I specialize in helping cafes improve their social media presence. I would be happy to share a complimentary 7-day content plan if you are interested. இவ்வளோதாங்க. நானே இந்த மாதிரி எனக்கு என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணுற விதம் நல்லா இருக்கும். உடனே அவங்களுடைய ஒர்க் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்து நானே இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். எனக்கு நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி என்னுடைய யூடியூப்பில் வரும், என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வரும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறப்ப நாம் போய் அவங்கக்கிட்ட கெஞ்சலை.
அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய வேல்யூவை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம். உங்களுக்கு இந்த இடத்துலலாம் சிக்கல் இருக்கு, அதற்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இங்க நீங்க 2 விதமான சேல்ஸ் பீப்புளை வந்து பாருங்க. ஒருத்தர் வந்து உங்க கதவை தட்டி என்னுடைய ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்க பிசினஸ்ல வந்து சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணேன், இந்த இடத்துலலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு, அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு 1 வீக் அல்லது 1 மந்த் ஃப்ரீயா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 2 பேர்ல நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? இப்ப கிளையண்ட் அக்விசிஷன் மெத்தட் வந்து 2. உங்களுடைய செல்ஃப், அதாவது பர்சனல் பிராண்டை வந்து பில்டு பண்ணுங்க. பில்ட் யுவர் பர்சனல் பிராண்ட், அதுதான் 2வது மெத்தடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கிளைண்ட் வந்து நம்மளை தேட ஆரம்பிப்பாங்க. ஒன்று கூகுள் பண்ணுவாங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து பார்ப்பாங்க, இல்லை லிங்க்டின்ல வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நாம அவங்களுக்கு வந்து ப்ரீச் பண்றோம்ல, இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு, அதை நாம பண்ணிட்டு இருக்கோமா, நாம ப்ராக்டிஸ் பண்றோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதனால தான் நான் வந்து சொல்றேன், ஒரு கிளைண்ட் வர வர வெயிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான பர்சனல் பிராண்டிங்கை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கான பர்சனல் பிராண்டிங்கை கிரியேட் பண்றதுன்றது வந்து ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கிட்ட போய் நீங்க வந்து கையை தூக்கி காமிக்கணும். அப்பதான் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க கோட்டுக்கிட்ட கையை தூக்கி காமிக்கல, நீங்க இந்த பக்கம் தான் இருக்கீங்க, நீங்க எவ்வளவு டேலண்டடான பர்சனா இருந்தாலும் கடைசி வரை வெளியே தெரிய போறதில்ல. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கான பர்சனல் பிராண்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. கிளைண்ட் வர வர வெயிட் பண்ணாதீங்க. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, ஏஐ ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மிஸ்டேக்ஸ் வந்து பிசினஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத சொல்லுங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கான்டென்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இல்லை பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸினுடைய பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்ணுங்க. மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே போஸ்ட் பண்றீங்களா, கரெக்டா போஸ்ட் பண்ணுங்க. இல்ல யூடியூப்ல பண்றீங்களா, சாட்டர்டே சண்டே. இப்போ என்னுடைய யூடியூப் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாட்டர்டே சண்டேஸ்ல ஒரு வீடியோஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை வந்து பர்சனல் பிராண்டிங்ல மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ கிளைண்ட் அக்விசிஷன் மெத்தட் 3ங்க, லோக்கல் நெட்வொர்க்கிங். ரொம்ப சிம்பிளான விஷயம். நமக்கு சில நேரத்தில் நம்மளுடைய கிளைண்ட் பக்கத்திலே இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸராக இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் நெட்வொர்க்கிங், பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். லோக்கல் ஆண்டர்பிரினர் குரூப்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போ இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு இல்லையா, சிஓசி, அதுக்கப்புறம் வந்து பிஎன்ஐ சாப்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரீட்டைல் அசோசியேஷன்ஸ் இருக்குது. இங்கே எல்லாத்துலேயுமே போய் அட்டன் பண்ணுங்கள். சிம்பிளாக இப்போ பிஎன்ஐ போகணுன்னா ஐ திங்க் 1000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கெஸ்ட்டாக போகணுன்னா அந்த மாதிரி போங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் போங்க, அவங்கள்ட்ட போய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நான் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இந்த பிஸ்னஸில் இந்த டிஃபரன்ஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் பிச்சாகவே இருக்காது. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுங்க, எல்லாத்தோடையும் பேசுங்க, அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுங்க. கண்டிப்பாக அங்கே உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைப்பாங்க. ஓகேங்க, இப்போ லோக்கல் நெட்வொர்க்கிங்கோ இல்லை பர்சனல் பிராண்டிங்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை நீங்கள் பிடிச்சிடுறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டு கிடச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே 2வது கிளைண்ட்டு கிடச்சிடுறாங்க, 3வது 4வது 5வது கிளைண்ட்டு கிடச்சிடுறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் காசு வர ஆரம்பிச்சிடுது. நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுடைய 3 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரே நேரத்தில் மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருது பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக ரீல் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு கிளைண்ட் வந்து எனக்கு நாளைக்கு போட போகிற போஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. 3வது கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மந்த்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து உடனே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் ஒரு விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, நிறைய கிளைண்ட்ஸ் கொண்டு வர்றது ஹார்டஸ்ட் பார்ட்டு கிடையாது. அந்த கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுவும் ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் ஹார்டஸ்ட் பார்ட்டு பிஸ்னஸில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க. அங்கே தான் நிறையா பிகினர்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இங்கே ஒரு விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த பிரச்சனை வர்றது வந்து அவங்களுக்கு டேலண்ட் லேக் ஆகிறதுனால கிடையாது, அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இல்லை, அந்த சிஸ்டம் லேக்னால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்றத கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்குவீங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். பெரிய பெரிய ஏஜென்சி ஓனர்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உங்களை விட வந்து மெமரி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து இதை தாண்டி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது என்னன்னா, ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டம் தான் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுது. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்றத நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 வீக் டெலிவரி சிஸ்டம், ஒரு எக்ஸாக்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து சொல்கிறேன். 4 வாரத்தில் இந்த சிஸ்டத்தை நம்ம எப்படி பில்டு பண்ணணும், அதை வச்சு எப்படி நம்ம கிளைண்ட்டை வந்து ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராட்டஜி வீக்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே உடனே நேராக போய் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் விட்டுடுங்க. கிளைண்ட்டை போய் மீட் பண்ணுங்கள், அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அவங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னு பாருங்கள், அவங்களுடைய கோல்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி எடுங்க, அவங்ககிட்ட நிறைய கொஷின் கேளுங்க. அதாவது உங்களுடைய ஐடியல் கஸ்டமர் யாரு, உங்களுக்கு வந்து என்ன சர்வீசஸ் மூலமா இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது, எங்க வந்து உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் வருது, ப்ரமோஷன்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, உங்களுடைய பிஸ்னஸை வந்து உங்களுடைய பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து எது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது, இதெல்லாம் கேட்டுட்டு அதற்கப்புறமா ஒரு மந்த்லி கான்டென்ட் கேலண்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. அதை வந்து கிளைண்ட்டுக்கு போய் காமிங்க, அந்த கிளைண்ட்டு கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்குங்க, அதற்கு அப்புறமா ப்ரொடக்ஷன்ல வந்து இறங்குங்க. இந்த ஒரு ஹேபிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல மணி நேர ரிவிஷனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், சேவ் பண்ணி கொடுக்கும். இப்போ வீக் 2 கான்டென்ட் கிரியேஷன் வீக்னு வச்சுக்கோங்க. என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம்? டிசைன் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டிசைன் பண்ணுவோம், ரீல்ஸு, ஸ்டோரிஸு, கரோஷியல் கண்டென்ட் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுவோம். இதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பண்ணுவோம் ஏஐ யூஸ் பண்ணி? கேப்ஷன் டிராஃப்ட்டு, ஹூக் ஐடியாஸு, ஹேஷ்டேக் சஜஷன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் அவுட்லைன்ஸு, இதை எல்லாத்தையுமே ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். இங்கே தான் முக்கியமான ஒரு ஏஐனுடைய கோல்டன் ரூல் இருக்குது. அப்படியே ஏஐ கொடுக்கறத அவுட்புட்டாக எடுத்து பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஏஐ வந்து கொடுக்கறத 70-80% தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஹியூமன் இன்டர்வென்ஷன் 20% இருக்கணும். ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்க, பர்சனலைஸ் பண்ணுங்க. அது வந்து கிளைண்ட்டுக்கு அலைன் ஆகிற மாதிரி, அது அதற்கான சவுண்டை வந்து கொடுக்குதா, அதற்கான ஃப்ளேவரை கொடுக்குதா, அதற்கான ஃபீலை கொடுக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுற மாதிரி தான். கூகுள் மேப் வந்து நமக்கு ஃபாஸ்டஸ்ட் ரூட் வந்து கொடுக்கும். பட் எந்த ரூட்டை செலக்ட் பண்ணுறதுன்றதை நாம தானே டிசைட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நம்ம ஏஐயும் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வீக் 3 ஷெட்யூலிங் அண்ட் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட். இங்கே தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஷெட்யூல் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து மெட்டா பிஸ்னஸ் சூட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதற்கப்புறமா வந்து மானிட்டர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் என்ன வருது, மெசேஜஸ் என்ன வருது, பேசிக் என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குது, இதை எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கஸ்டமர் வந்து நம்ம பிஸ்னஸை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் போடுற போஸ்ட்டை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நாம் எப்படி குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறப்ப நமக்கு சூப்பரான கஸ்டமர்ஸ், லாயலான கஸ்டமர்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக் 4 இங்கே தான் வந்து ஒரு நார்மல் ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் எப்படி வித்தியாசப்படுறீங்க அப்படின்றது வந்து தெரியும். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட போய் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த போஸ்ட்டில் வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி சொல்லணும்னா, இந்த எஜுகேஷனல் ரீல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிறைய பேர் இதை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கான்டென்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எடுப்போம். அப்போ வந்து 25% இன்க்ரீஸ் ஆனது வந்து இன்னமும் உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் மாதிரி இருக்காது, அது வந்து ஒரு கன்சல்டிங் மாதிரி இருக்கும். அங்கே தான் அப்படித்தான் நம்மளால வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து கஸ்டமர் கிட்ட கிரியேட் பண்ண முடியும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஷூஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு 30 நாள்லலாம் வந்து மிராக்கிள்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்கங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த வந்து தெளிவாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்மளுடைய ஒர்க்கில், கம்யூனிகேஷன் இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் இருக்கணும். இதை கொடுத்தாவே போதும், அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம நாளைக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு இந்த 4 வீக் டெலிவரி சிஸ்டம் தெளிவாயிடுச்சு. பிஸ்னஸ் வந்து இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸை வந்து ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஸ்கேலிங்க்கான சீக்ரெட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸை வந்து ஃபர்தராக விரிவடைய வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒன் மேன் ஷோ ரோலில் இருந்து நீங்கள் நிறைய மக்களை உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற வேலையை அவங்க உங்களுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணால் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் ஆகும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நான் பேசினாதான் கஸ்டமர் வந்து கன்வெர்ட் ஆவாங்க, நான் பேசுகிற மாதிரி என்னுடைய எம்ப்ளாயி பேச மாட்டாங்க இப்படின்னு நினைக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மித்தை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணணும்.
அப்பதான் உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வரும். அந்த எஸ்ஓபின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணுங்க. அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்க. அதாவது எப்படி கேப்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும், எப்படி போஸ்ட் வந்து டிசைன் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து நம்ம ஆன்போர்ட் பண்ணணும், எப்படி கிளைண்ட் கேட்குற கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும், இப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுங்க. இப்போ நீங்க யாரையாவது ஹையர் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேகா நீங்க ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட எஸ்ஓபி இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. இப்போ அதை வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூவ் அண்ட் ப்ராசஸ் கிடைச்சிரும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் க்ரோ ஆகும். உங்க எம்ப்ளாயி மேல உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த எம்ப்ளாய்க்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்னுடைய இந்த பிஸ்னஸ் லைஃப் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆனது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணினேன், நம்ம பிஸ்னஸுக்கான சிஸ்டமை வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணினோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகும் அப்படின்றத வந்து உணர்ந்தேன். இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு, அவங்க என்ன ஒரே ஒரு கஸ்டமருக்கா சமைக்கிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. இல்லை, அவங்க வந்து ஒரு 1000 கஸ்டமருக்கு, 1,00,000 கஸ்டமருக்கு சமைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிஸ்னஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டபிள் சிஸ்டத்தை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். அப்படி பில்ட் பண்ணுறப்ப நம்மளுடைய ஏஐ ஏஜென்சி வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நிறைய பேருக்குள்ள சிலருக்கு இந்த கேள்வி வரும், என்னால் அதை செய்ய முடியுமா? என்னால் வந்து மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? என்னால் வந்து வாரத்திலேயே கிளைண்ட்டை கொண்டு வர முடியுமா? என்னால் இது எல்லாத்தையுமே படித்து ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது சாத்தியம்னு நீங்களே நம்புவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான நீடு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஏஐ மூலமாக பண்ணுறதற்கான நீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக உங்களுக்கு க்ரோ ஆகியிருக்கு. அந்த நீடு ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் ஏஐ இருக்கு இல்லையா? இந்த வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கு ஏஐ இருக்கு. இப்போ இந்த நீடு ரெக்யர்மெண்ட் இருக்கு, அதை ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கு ஏஐ இருக்கு. இப்போ நீங்க மட்டும் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும், இதுல நிறைய மிராக்கிள்ஸ் வந்து செய்யலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ஏஐ டிஜிட்டல் ஏஜென்சி 2026 கிரியேட் பண்றதுக்கான ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா ஒரு ஸ்மால் ஆக்ஷன் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு நீஷ் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்க, போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. அதற்கப்புறம் மெதுவாக ஒரு கிளைண்ட்டை வந்து கண்டுபிடிங்க. அதற்கான முதல் ஸ்டெப்பை எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிளா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவுசெய்து உங்ககிட்ட வச்சுக்காதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோவில் பேசியிருக்க அந்த கண்டென்ட்டை, அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நீ ஸ்கில் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. நான் ஜென்யூனாக ஒவ்வொரு கமெண்ட்டையும் நானே படித்து உங்களுக்கு ப்ராப்பராக அதற்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டி, ஏஐ மாஸ்டர் சுரேஷ் கம்யூனிட்டியில் நாங்கள் ஏஐக்கான கோர்சஸ் வந்து ரன் பண்ணுறோம். அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லேர்ன் ஏஐ இன் 2 days அப்படின்னு, அதாவது 2 நாளில் நீங்கள் ஏஐ படித்து 28 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி அதற்கப்புறம் 20 நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா 50 நாளில் நீங்கள் வந்து ஒரு ஏஐ ப்ரோவாக கன்வெர்ட் ஆகலாம். அதற்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.